வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வெளியான அறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் மழை, 3 மீட்டர் உயரம் வரை மேலெழும் கடல் அலைகள். முட்டை விலை குறைப்பு. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கை. ஒரே நாளில் 1241 பேர் கைது. காதலனுக்காக உயிரை விட்ட காதலியின் உடல் கண்டுபிடிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 10 தேதி நடத்தப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் லியனிகி அறிவித்துள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் முறையாக நடைபெற்று வருகின்றன என்றும் பரீட்சை மத்திய நிலையங்கள், பரீட்சை வினாத்தாள்கள் மற்றும் பரீட்சார்த்திகளின் அனுமதி அட்டைகள் தொடர்பான வேலை திட்டங்கள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேற்படி பரீட்சை 2025 ஆகஸ்ட் 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பரீட்சைக்காக விண்ணப்பித்த சகல பரீட்சார்த்திகளிடம் வரவிடாப்புகள் உரிய பாடசாலை அதிபர்களுக்கு தபாலில் அனுப்பப்பட்டுள்ளன. அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரிகளின் தகவல்களில் ஏதேனும் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியிருப்பின் 2025 ஜூலை 25 தேதி தொடக்கம் 2025 ஆகஸ்ட் 4 தேதி வரை நிகழ்நிலையில் அதனை மேற்கொள்வதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதை அறிய தருகின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலதிக தொடர்புகளுக்கு 0111278420 என தொடர்பு இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் சில இடங்களில் இன்று சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணம் மற்றும் நுவரெலியா, கண்டி, காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும். வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல், மத்திய, தென் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சுமார் 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சிலாபத்திலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும், காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக அல்லது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. கடலில் பயணம் செய்வோரோ மீனவ சமூகம் இக்கடற்பரப்புகளில் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இலங்கை முழுவதும் முட்டை விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. பழுப்பு நிற முட்டைகளின் மொத்த விலை 29 ரூபாயாகவும், வெள்ளை நிற முட்டைகள் 27 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 1241 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கையின் போது 2,54,679 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும், 1,12,567 மில்லிகிராம் ஹெரோயினும் மற்றும் 37,38,356 மில்லிகிராம் கஞ்சா போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 21,132 நபர்கள், 7,922 வாகனங்கள் மற்றும் 6,545 மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டன. இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டவை உட்பட 5 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன.
மேலும் நேரடியாக குற்றங்களில் ஈடுபட்ட 18 நபர்களும் பல்வேறு குற்றங்களுக்காக 321 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த விசேட நடவடிக்கைகள் கடந்த 20ஆம் தேதி முழு நாளும் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 5300க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள், விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படைகளின் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். 2025 ஏப்ரல் 13 முதல் நாடு முழுவதும் இந்த விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மஹிங்கனி போலீஸ் பிரிவின் 17வது தோன் பகுதியில் உள்ள வியானா கால்வாயில் தனது காதலனை காப்பாற்ற முயன்றபோது நீரில் மூழ்கி காணாமல் போன இளம் பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 5 மணியளவில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்தது. கால்வாயின் பலத்த நீரோட்டம் காரணமாக கால்வாயின் குறுகிய வரம்பில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இளைஞன் வழுக்கி கால்வாயில் விழுந்துள்ளார். இதன்போது அவரை காப்பாற்ற முயன்ற காதலியும் கால்வாயில் விழுந்துள்ளார். சம்பவ இடத்தில் இருந்த மஹிங்கனி போலீஸ் பயிற்சி பாடசாலை அதிகாரியொருவரும் அவரது மனைவியும் உடனடியாக குறித்த இளைஞனை காப்பாற்றினர். இருப்பினும் இளம் பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை. அவரை தேடி போலீசாரும் உள்ளூர் மக்களும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்படி இன்று காலை அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹம்பாந்தோட்டையைச் சேர்ந்த 26 வயதுடைய ரஜரட்ட பல்கலைக்கழக மாணவி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.